திருச்சிற்றம்பலம். இறை வழிபாட்டிற்கே உரிய இந்த இனிய மார்கழி திங்களின் 14ஆம் நன்னாளில் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவையின் 14வது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும். அதிகாலை பொழுதினில் பாவை நோம்பினை நோர்க்கும் கன்னி பெண்கள் குளிர்ந்த பொய்கையில் நீராடியபடியே இறைவனது பெருமைகளை பாடுவதாக அமைந்திருக்கிறது இந்த இனிய பாடல் அமைந்த சூழல். தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம். காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தம்மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடலோரெம்பாவாய். பாடலின் பொருள்: பெண்களே, நம் செவிகளில் அணிந்த தோடுகள் ஆட, உடம்பில் அணிந்த பசும் பொற்கலன்கள் ஆட, கூந்தலாட, அக்கூந்தலில் சூடிய மலர் மாலைகள் ஆட, அந்த மாலைகளில் மொய்க்கின்ற வண்டின் கூட்டம் எழுந்து ஆட, குளிர்ந்த நீரில் மூழ்குவோம். எம்பெருமானாடும் திருச்சிற்றம்பலத்தை பாடி மறை பொருளை பாடி அம்மறை பொருளாம் ஆகுமாறு அந்த வண்ணங்களையெல்லாம் பாடி முச்சுடருக்கும் ஒளி வழங்கும் ஒளியாகிய இறைவன் நிறங்களை பாடி அவன் திருமுடியை சூழ்ந்துள்ள கொன்றை மாலையை பாடி அவன் எல்லா பொருளுக்கும் இறைவனாய் விளங்கும் முதன்மையையும் முடிவிலா முடிவையும் பாடி ஏனைய உயிர்களினும் நம்மை வேறுபடுத்தி சிறப்புற வைத்து மேல்நிலையில் வைத்து அருள்கின்ற வளையல்கள் அணிந்த திருக்கரங்களை உடைய இறைவியின் திருவடி சிறப்பையும் பாடி நீராடுவோமாக என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.